Stop. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியனது அன்பு மற்றும் வாழ்த்துதலை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், நாம் இங்கே சகோதர சகோதரிகளாக இந்த ஆராதனையில் பங்கு பெறவும் அவருடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்காக தேவன் கொடுத்து இந்த நல்ல ஒரு வாய்ப்பிற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் அடியனுக்கு தேவன் கொடுத்த பாராட்டின இந்த ஒரு வாய்ப்பிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளுக்குண்டான ஆராதனையின் தியான பகுதிக்கு நேராக கூட நாம் கடந்து செல்லலாம். இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட தேவ செய்தியினுடைய தலைப்பு சகோதரர் தெரிவித்தபடி யூத பண்டிகைகளிலிருந்து நமக்கான பாடங்கள். லெசன்ஸ் ஃப்ரம் ஜூயிஷ் ஃபீஸ்ட். யூத பண்டிகைகளிலிருந்து நமக்கான பாடங்கள். யூதர்கள், இஸ்ரேல் ஜனங்கள், தேவன் அவருடைய சொந்த சம்பத்தாக தெரிந்து கொண்ட ஒரு ஜனங்களாக அங்கே இருந்தார். அப்படிப்பட்ட யூதர்களுக்கு தேவன் பண்டிகைகளை ஆசரிக்கும்படி நியாய பிரமாணங்களையும் நியமங்களையும் சட்டங்களையும் அங்கே கொடுத்திருந்தார். அப்படி நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதல் அவங்க செய்யும்போது அவர்கள் நித்திய ஜீவனோடு இருக்கும்படி அவர்களுக்கு நியமங்கள் அங்கே கொடுக்கப்பட்டுருச்சு. அதன் மத்தியில் அந்த பிரமாணங்களில் பண்டிகைகளை ஆசரிக்கும்படியும் அவங்களுக்கு அறிவுறுத்தல் தேவனால் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக இருக்கக்கூடிய நாம இந்த பண்டிகைகளிலிருந்து கூட நமக்கு பாடங்கள் கிடைக்குமா? ஆமாம், கண்டிப்பாக அதிலிருந்தும் தேவன் நமக்கு பாடங்கள் தருகிறதாக சொல்லிப்பான். சகோதரர் அவருடைய எழுத்தில் குறிப்பிடுறாரு, ரெஃபரன்ஸ் நம்பர் 3508. இந்த பண்டிகைகள் ஒவ்வொன்றும் சிறப்புக்குரிய பலிகளை கொண்டிருந்து நமது கர்த்தரையும் அவருடைய பலியையும் அவருடைய சரீரமாகிய சுவிசேஷயுக சபையையும் சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது. ஸோ இந்த பண்டிகைகள் அதில் ஒவ்வொன்றிலும் கூட சிறப்பான விசேஷித்த பாடங்கள் அங்கே இருக்கு. இப்படிப்பட்ட அந்த பாடங்கள் அது கர்த்தரை அர்த்தப்படுத்தக்கூடியதாகவும் அவருடைய பலியை அர்த்தப்படுத்தக்கூடியதாகவும், அதோடு கூட தலை கர்த்தரேசு, சரீரம் திருச்சபையின் பிள்ளைகள். அப்போ அவர்களுடைய விசேஷித்த பலிகள் அவர்களையும் சுட்டிக்காட்டக்கூடியதாக யூத பண்டிகைகளினுடைய அடையாளம் அங்கே இருக்கிறதாக சொல்லி நம்ம பார்க்கணும். சகோதரருடைய எழுத்துக்கள் இவ்வாறு நமக்கு அங்கே குறிப்பிடுது. உண்மையா யூத பண்டிகைகள் என்பது விசேஷித்த ஒரு பாடம் நமக்கு அங்கே கொடுக்குது என சொல்லும்போது வசனம் என்னைக்கும் பொய்யாகாது. வசனம் என்ன சொல்லுது? ரோமர் 15:4 வாசிங்க. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஸோ முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனைகளாக அங்கே இருக்கு என சொல்லும்போது தேவன் விசேஷித்த வகையில் யூதர்கள் அந்த பண்டிகையை அனுசரிக்கும்படி பழைய ஏற்பாட்டில் அருமையான நியமங்கள் அங்கே கொடுத்துருக்கிறார் என சொல்லும்போது நம்முடைய தியானத்தை இப்போ எந்த இடத்துக்கு கொண்டு போகலான்னா லேவியர் புஸ்தகத்துக்கு நம்ம கொண்டு போகலாம். லேவியர் ஆகமம் குறிப்பாக 23ஆம் அதிகாரத்தில் நம்முடைய தியானமானது இன்றைய நாள் பொழுது அங்கே காணப்படும். அப்போ லேவியர் 23ஆம் அதிகாரத்தில் தேவன் மோசே மூலமாக கொடுத்துட்ட சில நியமங்கள், அது பரிசுத்த நாட்களையும் அதோடு கூட நேரங்களையும் கால வேளைகளையும் தேவன் பரிசுத்தமாக அனுசரிக்கும்படி அங்கே சொல்லியிருந்தார் என சொல்லி நம்ம பார்ப்போம். அப்புறம் நம்முடைய கவனம் இப்போ எங்கே போகணும்னா லேவியர் 23ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம கொண்டு போகலாம். அன்பானவர்களே, யூத தேசம் விசேஷமாக தேவனுடைய சொந்த ஜனங்களாக அங்கே இருந்துட்டவங்க தேவனை ஆராதிக்கும் போது பரிசுத்தமாக அந்த நாட்களை அனுசரிக்கணும், பண்டிகைகளை அனுசரிக்கணும். இவைகள் எல்லாமே எதுக்காகனா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும்.
ஸோ அந்த பண்டிகைகளில் தேவ நாமம் மகிமைப்படணும், தேவனை ஆராதிக்கிற முறை அந்த இடத்துல பரிசுத்தமாக இருக்கணும், அந்த நாட்கள் பரிசுத்தமாக இருக்கணும், அவங்க பரிசுத்தமாக இருக்கணும், அவங்க செய்யக்கூடிய முறைமைகள் நியமங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பரிசுத்தமாக தேவன் அங்கே எதிர்பார்த்துட்டார். ஏன்னா அவங்களுடைய சொந்த ஜனங்கள். அப்போது தேவன் பரிசுத்தமாக இருக்கிறது போல என்னுடைய பிள்ளைகள் புத்திரர்களாக நான் பேர் சொல்லி அழைச்சவங்க அவங்களும் பரிசுத்தமாக இருக்கணுங்கிறதான் தேவன் அங்கே எதிர்பார்த்துட்ட ஒரு காரியமாக இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த நாட்களை அனுசரிக்கும்படிக்கு தேவன் அவங்களுக்கு நியமித்து கொடுத்திருக்கிறார் என சொல்லும்போது கண்டிப்பாக அதில் விசேஷித்த அர்த்தங்கள் அங்கே இருக்கிறதாக நம்ம சொல்லி பார்க்குறோம் அன்பானவர். அப்போது இந்த வசனம் நமக்கு சொல்லுது, கண்டிப்பாக ஒரு போதனை அது கொடுக்கும் தேவனுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளில் லேவியர் 23ஆம் அதிகாரத்தில் கொடுத்திருக்கக்கூடியதான அந்த பண்டிகைகளினுடைய அனுசரிப்பினுடைய பட்டியல் நாம் இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க. ஸோ பண்டிகை, முதல் பண்டிகை தேவன் சொல்லியிருக்கார் ஓய்வு நாள். ரெண்டாவது கர்த்தருடைய பஸ்கா. மூன்றாவது புளிப்பில்லா ஆப்ப பண்டிகை. 4 வார பண்டிகை. 5 எக்கால பண்டிகை. 6வது பாவ நிவாரண நாள். 7வது முழுமையான ஒரு பண்டிகையினுடைய நிறைவு கூடார பண்டிகை. ஸோ தேவன் பண்டிகையை அனுசரிப்பதிலும் கூட ஒரு முழுமை 7 பண்டிகைகள் அங்கே கொடுத்துருக்கிறதாக நம்ம சொல்லி பார்க்குறோம் அன்பானவர். அப்போது இப்படிப்பட்ட இந்த பண்டிகைகள் அவர்களுக்கு ஒரு கடைபிடிப்பதற்காக தேவன் கொடுத்திருந்தாலும் விசேஷித்த படிப்பினை என்பது நமக்கு அங்கே இருக்கிறதாக நம்ம சொல்லி பார்க்கணும். அப்போது இந்த பாடத்திற்கு நேராக நம்முடைய தியானத்தை அங்கே கொண்டு போகும்போது முதலாவது ஓய்வு நாள். ஓய்வு நாள் தேவன் அங்கே கொடுத்துருக்கிறார். அப்போ இதிலிருந்து என்ன முதல்ல காரியங்கள் என்ன நம்ம வாசிச்சுட்டு பிற்பாடு இதற்குண்டான ஆவிக்குரிய பாடத்திற்கு நேராக செல்வது ஒரு ஆவிக்குரிய புரிதலை சரியான வகையில் நம்ம உள்வாங்குவதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும். வாசிக்கலாம். லேவியர் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம். 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள், அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், அது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதாக. ஸோ ஓய்வு நாள் அது சபத் டே என வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ 6 நாளும் அவங்களுடைய வேலைகளை அவர்கள் செய்யணும். சொந்த சம்பாத்தியத்தில் காணப்படும், அதற்கே உண்டான வேலைகள் பழு அங்கே காணப்படும். பட் ஒரு நாள் நீங்கள் எனக்கு கொடுங்க, 7ஆம் நாள் அது பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாளாக அங்கே சொல்லப்படுது அன்பான சகோதர சகோதரி. அப்போ அங்கே வந்து ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், அது உங்கள் வாசஸ்தலம் எங்கும் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும்படி இருக்கக்கூடிய நாளாக அதை நாம் அனுசரிக்கணும். இதைத்தான் அங்கே பரிசேயர்கள் சதுசேயர்கள் நேரடியான அர்த்தம் எடுத்துக்கொண்டு ஓய்வு நாள் என்ன சொல்லும்போது எந்த ஒரு வேலையும் நம்ம செய்யக்கூடாது என்பதாக இருக்கும்போது தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஒருவேளை உங்களுடைய விலங்கு ஏதாவது வந்து குழிக்குள்ளே விழுந்திருந்ததுன்னா நீங்கள் போய் தூக்கி விடாமல் இருப்பீங்களா என வந்து அங்கே சொல்லுவார். இப்படி இதனுடைய தாழ்பரியம் என்ன என வந்து புரிஞ்சுக்காம நேரடியான அர்த்தம் எடுக்கும் பொழுது சில நேரங்களில் தவறான புரிதலுக்குள்ளே நாமளும் வழி நடத்தப்படுவோம் என்கிறதாக நம்ம சொல்லி பார்க்கணும். ஸோ ஓய்வு நாள் அதனுடைய வசனம் இப்போ நம்ம வாசிச்சிட்டோம். ஸோ பாடத்தை நம்ம எளிமையாக புரியும் வகையில் ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் சரியான ஒரு பாதைக்குள்ளாக நம்ம அடுத்த ஒரு பகுதிக்குள்ளாக கூட நம்ம கடந்து செல்லலாம். ரெண்டாவது பண்டிகை அது கர்த்தருடைய பஸ்கா, த லார்ட்ஸ் பாஸ் ஓவர். லேவியர் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். ஸோ முதலாம் மாதம் என்ன மாதம்? அது யூதர்களுக்கான முதல் மாதம் எது? நீசான். ஸோ நீசான் மாதத்தில் அங்கே என்ன சொல்கிறாங்க? 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா. ஸோ கர்த்தருடைய பஸ்காவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய காரியங்கள் எல்லாமே நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு பகுதியாக அங்கே இருக்குது. ஸோ 14ஆம் தேதி அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க வந்து தெரிவு செஞ்சுருப்பாங்க. 10ஆம் தேதி தெரிவு செஞ்சுருப்பாங்க. அது 14ஆம் தேதி அடிக்கணும், அது புசிக்கப்படணும். எதுக்கு? தலைச்சன் பிள்ளை காக்கப்படணும். இஸ்ரேல் ஜனத்தார் அங்கே எகிப்தில் காணப்பட்ட போது சங்கார தூதனுடைய அந்த கடந்து போகிற பொழுது அவர்கள் ஜீவன் காக்கப்பட வேண்டும் என்பதற்கான
ஒரு கட்டளையாக தேவன் அந்த 10வது வாதையை அனுப்பும் பொழுது இந்த காரியங்களை செய்யும்படி இங்கே சொல்லியிருந்தார். இது நமக்கு நன்கு தெரிஞ்சிட்ட பகுதி தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பண்டிகை அந்த இடத்துல காணப்படுது. மூன்றாவதாக புளிப்பில்லா அப்ப பண்டிகை. லேவியர் 23ஆம் அதிகாரம் 6 முதல் 8 முடிய உள்ள வசனம். அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி இட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார். தேங்க்யூ சிஸ்டர். ஸ்லைடில் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே அந்த மாதம் என சொல்லும் பொழுது அதே நீசான் 14, அது கண்டினியூவேஷன் தான் அங்கே வரும். ஸோ இது 15ஆம் தேதியில் நடக்கக்கூடிய ஒரு பண்டிகை. அது கர்த்தருக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த பண்டிகை எத்தனை நாள் அங்கே அனுசரிக்கும்படி தேவன் சொல்லியிருக்காருன்னா 7 days, 7 நாட்கள் அங்கே அனுசரிக்கும்படியாக அங்கே சொல்லியிருக்கிறார். இது இப்போ நம்ம பார்க்குறது 3வது பண்டிகை. இது புளிப்பில்லா அப்ப பண்டிகையாக அங்கே இருக்குது. இந்த நாட்களில் அவங்க சபை கூடுதல் செய்யணும். 1வது மற்றும் 7வது நாள் அது பரிசுத்தமான நாட்களாக இருக்கும். அதில் என்னென்ன நாட்களில் எப்படியாக பலியிட வேண்டும் என்பதெல்லாம் அங்கே காணப்படும். நம்ம அதெல்லாம் உள்ளே போய் நம்ம தியானிச்சுட்டு இருந்தோம்னா நேரம் ரொம்ப அதிகமாக எடுக்கும். அது உங்களுடைய தனிப்பட்ட தியானங்களில் அங்கே நீங்கள் பார்க்கலாம். 4வதாக ஒரு பண்டிகை அங்கே காணப்படுது. லேவியர் 23ஆம் அதிகாரம் 15-16. இது வார பண்டிகை என சொல்லப்படுது, அல்லது வாரங்களின் பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ். வாசிங்க 23:15-16. அதுக்கு முன்னாடி லேவியர் 23:10 என்ன சொல்லப்பட்டிருக்குது என சொல்லி பார்க்கும் பொழுது அதை வாசிங்க. 23:10. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். ஸோ இந்த இடத்துல சொல்லப்படுது, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவெனில், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்க போய் சேர்ந்த பிற்பாடு அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது, வெள்ளாண்மை எப்போ அறுப்பாங்க என சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, ஒரு வருடத்தினுடைய துவக்க கால பகுதி அந்த இடத்துல ஒரு அறுப்பு காணப்படும். அதே போல திஸ்ரி மாதம் 7வது மாதத்துல ஒரு அறுப்பு அந்த இடத்துல காணப்படும். இந்த லேவியர் 23:10 சொல்லப்படுவது அந்த நீசான் மாசத்துல காணப்படக்கூடிய ஒரு அறுப்பு. அந்த அறுப்பின் மத்தியில அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த வெள்ளாண்மையை அறுக்கும்போது அதனுடைய முதற் பலன் அவர்கள் கதிர்க்கட்டை ஆசாரியின் இடத்துல கொண்டு வர வேண்டும். அது கதிர்க்கட்டை அசைவாட்டக்கூடிய ஒரு அசைவாட்டுதலின் பலியாக அங்கே இருக்கும். அப்போ இந்த வாரங்களின் பண்டிகை எங்க ஸ்டார்ட் ஆகுது என சொல்லும்போது லேவியர் 23ஆம் அதிகாரம் 15-16. நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். ஸோ பிரியமானவர்களே, இந்த இடத்துல கொஞ்சம் உங்களுடைய கோஆப்ரேஷனும் எனக்கு தேவை. ஒரு சின்ன கால்குலேஷன் அங்கே காணப்படும். ஸோ உங்களுடைய கவனம் சிதறாமல் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாள், யூதர்களின் ஓய்வு நாள் எப்போ? வாரத்தின் ஓய்வு நாள் அப்படிங்கிறத நான் கேட்குறது சனி ஞாயிறு அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு டேட் சொல்லுங்களேன். ஓய்வு நாள் எப்போ யூதர்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமைங்களா? அவங்களுக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையா? சனிக்கிழமை. தேங்க்யூ. அப்போது இந்த இடத்துல கால்குலேஷன் பாருங்கள். நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள். அப்போ என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை. தேங்க்யூ. எல்லாரும் அலர்ட்டாக இருக்கிறீங்க. அப்போது ஞாயிற்றுக்கிழமை அங்கிருந்து எண்ண துவங்கி எத்தனை நாள் போகணும்? 7 வாரங்கள் போகணும். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50 நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். அப்போது 50வது நாள் என்ன கிழமை? நெக்ஸ்ட் சிலை 50வது நாள் என்ன கிழமை? என்ன கிழமை வரும்? நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. ஓய்வு நாள் சனிக்கிழமை, மறுநாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா தேவன், அந்த ஞாயிறு டு சனி 7 நாள், அதே மாதிரி ஞாயிறு டு சனி 7 நாள், இப்படி 7 வீக்ஸ் கவுண்ட் பண்ணுங்க
அப்போது 7 × 7 7 × 7 49 நாள் ஆயிடுச்சு. 49வது நாள் என்னங்க? சனிக்கிழமை. அப்போது நம்முடைய வசனம் அந்த இடத்துல சொல்லுது, 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி. அப்போ என்ன வரும்? சனிக்கிழமைக்கு அடுத்த நாள் சொல்கிறாங்க, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாரங்களின் பண்டிகை என்பது அந்த 50 நாள் கணக்கை நீங்கள் வைங்க என அங்கே சொல்கிறார். இப்போ தான் நம்ம சொல்லிட்டு வந்தோம், நீசான் மாதம் என்பது முதல் மாதம். அங்கே ஒரு அறுப்பு நடக்குது இல்லைங்களா? அந்த அறுப்பு நடக்கும் பொழுது நமக்கு அந்த வசனம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. வசனம் 23. ஓகே, 23:11 இப்போ வாசிக்கலாம். ஸ்லைடில் இல்லை. உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். பிரியமானவர்களே, இங்கே ஒரு அறுப்பு நடந்திருக்கு. அறுப்பு நடந்து 11ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுக்காக அது அங்கீகரிக்கும்படி ஆசாரியன் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். ஸோ முதல்ல என்ன நடக்குதுன்னா, நீசான் 14 என்ன நடக்குதுங்க? பஸ்கா பண்டிகை, அந்த பஸ்கா ஆசரிப்பு முறை இங்கே நடக்குது. புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்பது 15ஆம் தேதி. புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் முதல் நாளுக்கு நெக்ஸ்ட் நாள் சனிக்கிழமை புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் என்ன நடக்கணும் என சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, அந்த இடத்துல அசைவாட்டும் ஒரு காரியம் நடக்கணும். அங்கே கதிர்க்கட்டை அசைவாட்ட வேண்டும் என்பதாக அங்கே சொல்கிறார் இல்லைங்களா? அப்போது அந்த டேட் என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நீசான் 16 என்ன பண்ணுறாங்க? கதிர்க்கட்டை அசைவாட்டக்கூடிய பகுதி, அந்த ஒரு நியமம் அங்கே நடக்குது. இங்கிருந்து தான் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, வார பண்டிகையின் எண்ணிக்கை அங்கே செய்யணும். ஸோ நீசான் 16லேருந்து நீங்கள் இந்த 7 days 7 weeks கவுண்ட் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் 50th டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு நாளாக அங்கே இருக்கும். அதில் புதிய போஜன பலியை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி அந்த வார பண்டிகையினுடைய நியமங்களை அங்கே கொடுத்துருக்குறார். பிரியமானவர்களே, இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் அங்கே 50வது நாள் பண்டிகை குறித்து அந்த இடத்துல காணப்படுது என்பதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போது வார பண்டிகையை நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. பிற்பாடு நாம் என்ன ஒரு பண்டிகையை பார்க்க போகிறோம் என சொல்லி பார்க்கும்பொழுது, பிரியமானவர்களே, எக்கால பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ். லேவியர் 23ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார். ஸோ பிரியமானவர்களே, இங்கே என்ன நடக்குது என்ன சொல்லி பார்க்கும் பொழுது, இது எந்த மாதம் இப்போ போகுது? இப்போது எக்கால பண்டிகை 7வது மாதம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த பண்டிகையில் எங்கேங்க? மொதல் மாதத்துலேயே என்ன நடக்குது? 2-3 ஃபெஸ்டிவல் வந்துருச்சு. பஸ்கா வந்துருச்சு, பஸ்காவுக்கு அப்புறம் புளிப்பில்லா பண்டிகை வந்துருச்சு, அசைவாட்டும் பண்டிகை காணப்படுது. அங்கேருந்து 50th டே கவுண்ட் பண்ணுங்க, அங்கே ஒரு புதிய போஜன பலி, அது வார பண்டிகையினுடைய நியமம். இப்போ எங்கே வந்துட்டோம்னா 7வது மாதம் அங்கே வரும். அப்போ 7வது மாதம் என்பது ஒரு அந்த யூத கேலண்டர் பிரகாரம் நம்ம பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு 2 விதமான என்ன சொல்லலாம் கேலண்டர் இருக்குது, அல்லது 2 விதமான வருடங்களுடைய அனுசரிப்பு அந்த இடத்துல காணப்படுது என சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒன்று மத சார்பற்ற ஆண்டு துவக்கம், அதே போல் இன்னொன்று மத சார்பு இல்லாத ஆண்டு தொடக்கம். அந்த மத சார்பில்லாத என சொல்லும் பொழுது அது அரசு சார்ந்த ஒரு ஆண்டு துவக்கம் அங்கே காணப்படும். பிரியமானவர்கள், ஒன்று ஸ்டார்டிங் ஆகிறது நீசானில், இன்னொன்று ஸ்டார்டிங் ஆகிறது 7th month திஸ்ரியில் என சொல்லி நமக்கு பார்க்கணும். ஸோ மத சார்பற்ற ஆண்டு துவக்கம் ஒன்று இருக்குது, அதே போல் மத சார்பில்லாத அல்லது அரசு சார்ந்த ஆண்டு துவக்கம் அந்த இடத்துல காணப்படும். ஒன்று நீசான் மாதத்துலேயும் இன்னொன்றையும் திஸ்ரி 7வது மாதத்துலேயும் அங்கே காணப்படும். இப்போது இந்த இடத்துல 7வது மாதத்தில் அவர்கள் ஒரு பண்டிகையை ஆசரிக்கும்படி தேவன் அந்த இடத்துல கொடுத்துருக்கிறார். அது எக்கால பண்டிகையாக அங்கே இருக்குது. அந்த இடத்துல தான் நாம் சொல்லி பார்க்குறோம், 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியிடும்படி கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாள் அங்கே இருப்பதாக. அந்த இடத்துலையும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம், அதுவும் உங்களுக்கு ஒரு பரிசுத்த நாளாக அங்கே இருக்கும்.
ஸோ 7வது மாதம் யூத கேலண்டர் ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கலாம். 7வது மாதம் என்பது அது திஸ்ரி. அது திஸ்ரி என சொல்லும் பொழுது நம்முடைய கிரெகோரியன் கேலண்டரில் அது செப்டம்பர் லாஸ்ட், அதே போல் அக்டோபர் மந்தினுடைய பாதி நாட்கள் என்பது நம்முடைய கணக்கில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது மத சார்பற்ற, அதே போல் அரசு சார்புடைய சிவில் இயர் என்கிறது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட வருஷத்தினுடைய துவக்கம் அங்கே ஸ்டார்ட் ஆகும் என்பதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ எக்கால பண்டிகை, எக்காலம் என்பது அங்கே துணிக்கப்படும் பொழுது இஸ்ரேல் புஸ்தரர்கள் அவர்கள் சபை கூடி வந்து அதை ஓய்வு நாளாக அங்கே அனுசரிக்கணும். ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா 7ஆம் மாதத்தின் எந்த டேட் சொல்லியிருக்காங்க? முதலாம் நாள், திஸ்ரி 1. திஸ்ரி 1 வந்தோடனே உடனே எல்லாரும் வந்து என்ன பண்ணணும்? ஓய்வு நாளாக அனுசரிக்கும்படி இதை பரிசுத்தமாக அங்கே காத்துக்கணும். எதுக்காக என சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, இந்த நாளில் கூடி வந்து அவங்க பரிசுத்தமாக அனுசரிக்கணும் என சொல்லும்போது அவர்கள் செஞ்சிட்ட பல்வேறு விதமான பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் எண்ணி 10 days நீங்கள் டைம் எடுத்துக்கங்க. உங்களுடைய எல்லா விதமான தவறுகளையும் நீங்கள் எண்ணி பார்த்து மனஸ்தாபப்பட்டு தேவனுக்கு முன்பாக உங்களை பரிசுத்தப்படுத்துகிறதுக்கு இந்த 10 நாட்கள் நீங்கள் எடுத்துக்கங்க என சொல்லி அந்த இடத்துல குறிப்பிடுவார் பிரியமானவர். 10 நாட்கள் எடுக்கணும்னு சொல்லி எங்கே வேதாகமத்தில் அங்கே காணப்படுது? இப்படி நீங்கள் இந்த 10 நாளை நீங்கள் வந்து குற்றம் இல்லாமல் உங்களுடைய தவறுகளை நீங்கள் எண்ணி தவறுகளை நீங்கள் வந்து உணர்ந்து குற்ற மனசாட்சியோடு உங்களை பரிசுத்தமாக்குவதற்கு, தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்தி அவர் அங்கீகரிப்பதற்காக நீங்கள் உங்களை பக்குவப்படுத்துவதற்கு தான் இந்த 10 நாள். 10 நாள் பண்ணி என்ன பண்ணணும்? அடுத்த பண்டிகைக்கு நேராக நீங்கள் செல்லுங்க. அந்த பண்டிகை தான் 6வதான பண்டிகை, பாவ நிவாரண நாள். நெக்ஸ்ட், டே ஆஃப் அட்டோன்மெண்ட். இந்த 10 நாளும் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் நீங்கள் எண்ணி மனஸ்தாபப்பட்டு உங்களை தேவன் மன்னிக்கும் அளவுக்கு உங்களுடைய தவறுகளை எல்லாம் நீங்கள் வந்து எண்ணி பார்த்து மனஸ்தாபப்படுங்க. அதுக்கு தான் அந்த 10 நாள் என சொல்லி நாங்கள் பார்க்கணும். 10 நாள் வந்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கா? ஆமாம், சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, லேவியர் 23ஆம் அதிகாரம் 27 முதல் 29. இது ஒரு பெரிய பகுதியாக இருக்குது. அந்த 29 மட்டும் நீங்கள் 27 மட்டும் வாசிங்க, மன்னிக்கும். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். 28 கூட வாசிச்சிருங்க. அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளாய் இருக்கிறபடியால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஸோ எக்கால சத்தம் 1ஆம் தேதி அங்கே துணிக்கப்படும். இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த கூடாரங்களின் மத்தியில் தேவன் கொடுத்துட்ட அந்த நியமத்தின் பிரகாரம் எக்கால சத்தம் துணிக்கப்பட்ட உடனேயே அந்த திஸ்ரி 1ஆம் தேதியில் அவர்கள் சபை கூடி வந்து தங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் அவர்கள் மனஸ்தாபப்பட்டு அவங்க மன்னிப்பு பெறுவதற்கு 10 நாட்கள். அவங்க மன்னிப்பு பெற்றுட்டாங்களா? இல்லை. 10வது நாள் பாவ நிவாரண நாள் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அங்கே என்ன நடக்கும்? பாவ நிவாரண நாள் நம்ம எவ்வளவோ வருஷம் நம்ம தியானிச்சுட்டு வந்திருக்கோம். காளை பலி, வெள்ளாட்டுக்கடா பலி. ஸோ அப்படி அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டு அந்த பிரதான ஆசாரியன் வந்து அவர்கள் கைகளை உயர்த்தி அவர் வந்து பிளஸ் பண்ணும்போது அங்கே என்ன நடக்குது? தேவன் அவங்களுடைய குற்றத்தை மன்னித்ததாகவும் தேவன் அவர்களை அங்கீகரித்ததாகவும் சொல்லி அந்த 10 நாள் அவர்கள் மனஸ்தாபப்பட்டு அங்கே இருந்தாங்க பார்த்தீங்களா? அதற்குண்டான அக்னாலேஜ்மெண்ட், தேவன் உங்களை மன்னிச்சிருக்காரு. அதுதான் அந்த பாவ நிவாரண நாளின் கடைசி பகுதியில், அந்த 10வது நாளில் அங்கே நடக்கக்கூடியதாக இருக்கு அன்பானவர். அந்த பாவ நிவாரண நாளினுடைய அந்த நியமங்கள், காரியங்கள் நமக்கு தெரியும். காலை அந்த அடிக்கப்படுவது, வெள்ளாட்டு கடாவில் 2 கடா எடுத்து 1 சீட்டு போட்டு 1 கர்த்தருக்கு என்று அங்கே நியமிக்கப்படுவதும், பிற்பாடு 1 போக்காடாக விடப்படுவதும், அது ஒவ்வொன்றும் தனித்தனி சப்ஜெக்ட். இது எல்லாமே அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கண்டினியூஸ் ஸ்டடியே போடணும். இப்போ நம்ம வந்து ரத்தன சுருக்கமாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பாவ நிவாரண நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட், இது 10வது நாள், திஸ்ரி 10ஆம் தேதி அங்கே நடக்கக்கூடியதாக இங்கே இருக்குது பிரியமானவர். அப்போது இப்படிப்பட்ட கட்டளைகள் பாவ நிவாரண நாளில் கொடுக்கப்பட்டு அவைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நியமம். அது அவர்கள் செய்து வருகிறார்கள். இப்போ 6வது பகுதியிலிருந்து தேவன் இப்போ எங்கே கொடுக்குறாருன்னா ஒரு முழு நிறைவான பண்டிகை. அதுதான் 7வது பண்டிகையான கூடார பண்டிகை. இதனை வந்து என்ன வந்து சொல்லலாம்னா த டே ஆஃப்
இன் கேதரிங், சேர்க்கப்படுதலின் நாள் எனவும் வந்து அதில் குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த கூடார பண்டிகை குறித்து நம்ம வாசிக்கலாம். த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள் என்பது ஆங்கிலத்தில் அதனுடைய பதமாக அங்கே இருக்கு, வாசிக்கலாம். லேவியர் 23ஆம் அதிகாரம் 34 முதல் 36, 34, 36 மட்டும் வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக. 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள், அதிலே கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அது ஆசரிக்கப்படும் நாள், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அன்பானவர்களே, இந்த இடத்துல என்ன டேட் கொடுக்கப்பட்டிருக்கு? 7th மந்த் என்னங்க? இப்போதான் பார்த்துட்டு வந்தோம், திஸ்ரி. நெக்ஸ்ட் டேட் 15. 10ல் என்ன நடந்தது? பாவ நிவாரண நாள். அங்கிருந்து 5 நாள் கழிச்சு என்ன நடக்குது? கூடார பண்டிகை. கூடார பண்டிகை என்பது பிரியமானவர்களே, இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாக எங்க இருந்தாங்க? எகிப்து தேசத்தில் இருந்தாங்க. அவர்கள் வனாந்தரமாக வரும்பொழுது எப்படி குடியிருந்திருப்பாங்க? கூடாரம் போட்டு குடியிருந்திருப்பாங்க. அதை ஞாபகப்படுத்தி, நீங்கள் ரொம்ப பெரிய ஆளுகள் இல்லை, நீங்கள் இருந்தது எங்கே இருந்தீங்க? வனாந்தரத்தில், கூடாரத்தில் தான் இருந்தீங்க. அதை ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் என்ன பண்ணார்? கூடார பண்டிகை வச்சாரு. நீங்கள் ரொம்ப பெரிய ஜாதியெல்லாம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் எங்கே இருந்தீங்க? வனாந்தரத்தில், கூடாரத்தில் இருந்தீங்க. அதை நீங்கள் எப்போவும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா அவங்க எப்படி மாறிட்டாங்கன்னு தங்களுக்குள்ளாக மேட்டிமைக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதிக பிளஸ்ஸிங் என்ன ஆகுது? மேட்டிமைக்கு அவங்கள வழி நடத்துச்சு. இல்லைப்பா, நீங்கள் எங்கே இருந்தீங்க? கூடாரத்தில் தான் இருந்தீங்க. இதுலேயும் நமக்கு ஒரு லெசன் இருக்குது பிரியமான சகோதர சகோதரி. அப்போ அந்த ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ அந்த கூடார பண்டிகை அங்கே என்ன நடக்குது? இங்கேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. புளிப்பில்லா அப்ப பண்டிகை எத்தனை நாள் அனுசரிச்சாங்க? 7 days. டிஃப்ரென்ஸ் என்ன இங்கே? நீங்கள் அப்படியே கூடவே வாங்க, ட்ராவல் ஆகி வாங்க. இங்கே எத்தனை நாள் இருக்குங்க? 7 நாளுக்கு அப்புறம் இன்னொன்று இருக்குது, அங்கே பாருங்க, 8 நாள். ஸோ இதுலேயும் ஒரு ஆவிக்குரிய அந்த அர்த்தம் அந்த இடத்துல காணப்படுது பிரியமானவர். 7 நாள் அளவும் கர்த்தனுக்கு தகன பலிகளை செலுத்துங்க. கரெக்ட், நீங்கள் சொன்னது கரெக்டாக தான், 7 நாள். பட் ஆனால் அடுத்த வசனம் அங்கே இருக்குது, 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். அங்கேயும் நீங்கள் என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். கூடார பண்டிகையிலையும் தேவன் ஒரு அருமையான ஒரு பாடம் ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கு அங்கே கொடுக்குறார் என்பதாக பார்க்கும். சரி, இது எல்லாமே அவங்க கடைபிடிச்சிட்ட காரியங்கள் என்னென்ன? ஓய்வு நாள், கர்த்தருடைய பஸ்கா, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, வார பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவாரண நாள், கூடார பண்டிகை. இதுலேயுமே பாருங்களேன், தேவன் அழகாக ஒரு நிறைவு கொடுத்துருக்கார். 7 ஃபீஸ்ட்ஸ் என்கிறதாக நம்ம சொல்லி பார்க்குறோம் பிரியமானவர். இப்படி தேவன் அருமையாக பண்டிகைகளை கொடுத்திருக்கிறார் என சொல்லும் பொழுது அந்த இடத்துல நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன? இதில் விசேஷித்த அர்த்தங்கள் அங்கே இருக்கு. அது ஆவிக்குரிய படிப்பினையை பாத அங்க வகுப்பினர்கள் தான் புரிஞ்சுக்கணும் என்பது தேவன் அங்கே முன்னாடியே தீர்மானித்து வச்சிருக்கிறார் என்பதாக சொல்லி பார்ப்போம். இந்த கூடாரங்களின் பண்டிகையினுடைய விவரங்கள் ஒருவேளை துவக்க சபைக்கோ இல்லை 2ஆம் சபைக்கோ 3ஆம் சபைக்கோ இதுக்குண்டான விளக்கங்கள் கிடைச்சிருக்குமா? அவனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் பாத அங்க வகுப்பினராக இருக்கக்கூடிய விசேஷமாக அறிவு பெருத்த காலத்தில் தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ அவருடைய வந்திருத்தல் நாட்களில் ஏன் பிள்ளைய சரியாக புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் தேவன் இந்த நாட்களில் அதிக சத்தியங்களை அவர் கொடுத்துருக்கிறதாக நம்ம சொல்லி பார்க்குறோம். அப்போ விசேஷித்த அர்த்தங்கள் அங்கே இருக்குது. அந்த விசேஷித்த அர்த்தங்கள் மூலம் நமக்கு ஒரு படிப்பினை கடந்து வருதுன்னா நாம் எவ்வளோ பரிசுத்தமாக அங்கே எதிர்பார்ப்பார் இல்லைங்களா? அந்த ஜனங்களே மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக கடைபிடிக்கணும் என சொல்லும்போது ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் எவ்வளோ எதிர்பார்ப்பார். அவர் ஏதோ நம்ம கூட கான்டாக்டில் இருக்கிறாரா இல்லையா தெரியல, நாம் நடந்துக்கிறது சரியா தவறா தெரியல. ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? எப்படி இருக்கும்? ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும். கண்டிப்பாக பரிசுத்தமாக இல்லாமல் யாரும். தேங்க்யூ. அப்போ நாம் எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும்? பரிசுத்தமாக அங்கே பாதுகாக்கணும் என சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, தேவன் நியாய பிரமாணத்தை இஸ்ரேலர்களுக்கு கொடுத்திருந்தார்.
அப்படி மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தில் இவைகளையெல்லாம் நாங்கள் செய்வோம் என சொல்லி சத்தியம் பண்ணுறாங்க. நாங்கள் கடைபிடிச்சிருவோம், நாங்கள் கடைபிடிச்சு தேவனுக்கு புத்திரர்களாக நாங்கள் இருப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க. வாசிங்க யாத்திராகமம் 24:3. யாத்ராகம் 24:3 சாரி சிஸ்டர், 24:8. அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றார். ஸோ நாங்கள் செஞ்சிருவோம், நாங்கள் இந்த காரியங்களை நிறைவேற்றுவோம் என சொல்லும்போது மோசே என்ன பண்ணுறாருன்னா, அந்த இரத்தத்தை எடுத்து அவங்க மேலே தெளிக்கிறார். இந்த காரியங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஜீவன், இல்லைன்னா மரணம். நியாய பிரமாணம் இல்லாத மனசாட்சி பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருந்த புறஜாதிகளுக்கு ஒரு கட்டு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு 2 கட்டு. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? நியாய பிரமாணம் இல்லாத மனசாட்சி பிரமாணத்தில் காணப்படக்கூடிய புறஜாதிகளுக்கு ஒரு கட்டு, ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு 2 கட்டு. என்ன புரியுங்களா? நாம ஆதாமின் விடுகைக்கு கீழான ஒரு மரணத்தில் நம்ம காணப்படுறோம், ஆனால் அது ஒரு கட்டு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு 2 கட்டு. என்னன்னா, அவர்கள் நியாய பிரமாணத்திற்கும் உள்ளாக கட்டப்பட்டவர்களாக ஆதாமின் விடுகை, அதோடு கூட நியாய பிரமாணத்தை நிறைவேறக்கூடிய அந்த ஒரு கட்டிலையும் காணப்பட்டாங்க. அதையும் அவங்க நிறைவேற்றலின்னு என்னதாங்க, ஒருவேளை நிறைவேற்றிட்டா ஜீவன் எல்லாத்துலேருந்து ரிலீஸ், நிறைவேற்றாமல் போயிட்டா அதனுடைய கட்டுகளுக்குள்ளாவும் மாட்டிட்டாங்க. ஏன்? நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக சத்தியம் பண்ணாங்க, ஆனால் நிறைவேற்றவே முடியல. 2 பக்கமும் மாட்டிட்டாங்க. தேவன் தன்னுடைய குமாரனை ஆதாமின் விடுகைக்கு கீழாக இருக்கக்கூடியவர்களை ரிலீஸ் பண்றதுக்காக அனுப்பிச்சார். கர்த்தர் தானாக முன் வந்து அந்த காரியங்களை செஞ்சார். இப்படியாக அவருடைய அன்பு என்னதென்று நாம் தெரிஞ்சிருக்கிறோம்னு சொன்னாலுமே, யூத ஜனங்களுக்கு டபுள் அன்பு. என்ன தெரியுங்களா? அவங்க ஆதாமின் விடுகையிலிருந்து ரிலீஸ் ஆகணும், இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையினுடைய கட்டிலிருந்து ரிலீஸ் ஆகணும். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அவங்களுக்கு. அப்போ யார் அதை நிறைவேற்ற வர்றாங்க? கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே வர்றார். அவர் வந்து ஆதாமுக்கு உண்டான சரிநிகர் சமான விலையும் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் செஞ்சிட்டாங்கன்னா நியாயப்பிரமாணத்திலிருந்து அவங்களுக்கு ரிலீஸ். யாருனாலையும் செய்ய முடியல. ஆனால் யார் செஞ்சாங்க? கர்த்தர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி காமிச்சாரு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்றாரு, இனி நாம நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஏன்? அதை நிறைவேற்றி ஒருத்தர் ஜெயம் கொண்டவராக இருக்கிறார். இனி நாம நியாயப்பிரமாணத்திற்கு இல்லை. அன்பான சகோதர சகோதரிகள், அதை குறித்து அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய விபரீதம் என்ன என சொல்லி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். போச்சா? ஒன்று மிஸ் ஆச்சுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 10 கட்டளைகள் இருக்கு, 3000 சட்டத்திட்டங்கள் அங்கே இருக்குது இல்லைங்களா? இதில் ஒன்று ஜஸ்ட் மிஸ் ஆச்சுனாலும் என்னதான், 3000 சட்டத்திட்டங்கள் 10 கட்டளைகள் எல்லாத்துக்குமே அவங்க ஃபெயிலியர் தான். அதனால தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற ஒருவராலும் கூடாது இருந்தது என சொல்லி அங்கே சொல்லப்பட்டு. ஆனால் தேவன் தன்னுடைய குமாரனை இங்கே அனுப்புகிறாரு. அவர் எல்லாம் வந்து தேவனுடைய குமாரனாக இருந்ததுனால அவர் நிறைவேற்றிட்டாரா? இல்லை. எப்பேற்பட்ட பாடுகள் ஒவ்வொரு மனுஷனும் சந்திச்சாங்களோ அதே மாதிரி தான் அவரும் சந்திச்சார். பட் அவர் பரிபூரணமாக இருந்து எல்லாவற்றையும் உள்வாங்கி எது செஞ்சா சரி, எது செஞ்சா தவறு, நல்லா உள்வாங்கி பண்ணாரு. எல்லாமே கரெக்டாக போச்சு. நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றாரு, சரிநிகர் சமான விலையும் சரியாக கொடுக்குறாரு. 2 காரியங்கள், அந்த கட்டுகளிலிருந்து யூதர்களும் வெளியே வராங்க. இது நீங்கள் ஒருவேளை அந்த டிவைன் சார்ட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு சிலுவை வந்து என் பிளேன்லேயுமே, இன்னொரு சிலுவை வந்து பி பிளேன்லேயும் இருக்கும். டிவைன் சார்ட் இருந்ததுன்னா நீங்கள் பார்க்கலாம். 2 சிலுவை என்ன சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, இது ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலுவை
அது ஆதாமின் விழுகைக்கு கீழாக மீட்கும் பொருள் கொடுப்பதை அடையாளப்படுத்தக்கூடிய கர்த்தருடைய மரணம். அந்த பி பிளேன், டெம்பரரியாக ஒரு பிளேன் இருக்கும், அந்த சிலுவையோடு அது முடிஞ்சிடும் டிவைன் பிளான் சார்ட்டில். அந்த சிலுவை மரணம் என்பது ஒரே சிலுவை மரணம் தான். அதனுடைய நிறைவேறுதல் என்பது நியாய பிரமாணத்திற்கும் அவர்கள் முடிவு கட்டப்பட்டதாக, அந்த சிலுவை மரணத்திலிருந்து யூதர்களுக்கும் ஒரு விடுதலை. அதனால தான் அவர்களும் மாம்ச இஸ்ரேல் ஜனங்களாக இருந்தவங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை விசுவசிக்கும் பொழுதும் அவர்களும் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக வர முடியும், இல்லாட்டி வர முடியாது. அன்பான சகோதர சகோதரி, அருமையாக தேவன் அந்த இடத்துல அந்த பிளான் அங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தார் என சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றினவராக அவர் இருந்துட்டு ஆவிக்குரிய பிரமாணத்தை அவர் அங்கே கொடுத்தார். அந்த ஆவிக்குரிய பிரமாணம் தான் பொன்னான பிரமாணம். 2 பிரமாணம், 3000 சட்டத்திட்டங்கள், 10 கட்டளைகள் எல்லாமே உள்ள அப்படியே சுருக்கி கொடுத்துட்டார். அந்த 2 பிரமாணம் என்னன்னு சொல்லும் பொழுது, பிரியமானவர்களே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், தேவன், அதுதான் ஃபர்ஸ்ட். 2வது இதற்கு ஒப்பாயிருக்கிற இன்னொரு கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுக. ஒரே சுருக்கிட்டாரு. இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, என்ன நடக்கும்? எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்ற முடியும். ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு உண்டான தகுதி அந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆகுது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ அந்த பண்டிகைகள், ஓய்வு நாள், எல்லாவற்றையும் கடைபிடிப்பது, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பது எல்லாமே அவர்களுக்கு ஒரு சடங்காச்சாரமாக இருந்துட்டாலும் பிற்காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு அருமையான போதனையை, படிப்பினையை கொடுக்கக்கூடியதாக அங்கே இருக்கு. அப்போ என்ன சத்தியம்? அதான் பிரதர் இங்கே போட்டிருக்காரு பாருங்க, இந்த 2 சிலுவை அடையாளப்படுத்தும். ஏன் இந்த பீப்புள் அண்ட் டெம்பரரி லைன்னா, நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக அவங்க நாங்கள் செய்வோம்னு சொல்லி சத்தியம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல பீப்ளேன் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. அவங்க மரணத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. கருப்பு கோடு, ரெட்டு, அது ஜீவன் கொடுக்குது. இருந்துட்டாலும் டெம்பரரியாக தான் அந்த பிளெஸிங் இருந்துச்சு அவங்களுக்கு. நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்கள் அல்லது பாவ நிவாரண பலியினால் பாவம் மன்னிக்கப்பட்டது எல்லாமே என்னதான் டெம்போரல் ஃபேக்ட்ஸ் தான். அதனால தான் அந்த பிளாக் அண்ட் ரெட்டு அந்த இடத்துல சிலுவையினுடைய மரணத்தின் மூலமாக நியாயப்பிரமாணம் என்பது நிறைவேறினதுனால அதுக்கப்புறம் அந்த கோடு என்ன இல்லைங்க, வரல. ஆனால் மேலே என் பிளேனில் ஒரு கோடு போயிட்டே இருக்கு, அது கண்டிப்பாக நிறைவடையும். எப்போ? யுகத்தில். ஏன்னா அந்த இடத்துல மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, கண்ணீரும் இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ அந்த சிலுவை மரணம் ஜீவன் கொடுக்கக்கூடியதாக, யூதர்களுக்கு நியாயப்பிரமாண கட்டுகளில் இருந்து அந்த விடுதலை கொடுக்கக்கூடியதாக அங்கே பார்க்கணும். அப்போ இந்த பண்டிகைகள் நம்ம பார்த்துட்டோம், அதனுடைய அர்த்தம் என்ன, சத்தியம் என்ன. அப்போ ஓய்வு நாள் பற்றிய சத்தியம் என்ன? பேசிக் கிளாஸ்லேயே நம்ம கேட்டது தான், ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அங்கே இல்லை என சொல்லும் பொழுது, அந்த பழமையான பிரமாணம் சொல்லக்கூடியது அந்த ஓய்வு நாள், அது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தில், கர்த்தருடைய ராஜ்யம் வந்திருத்தலின் நாட்களில் அது அவர் கொடுக்கக்கூடிய மாபெரும் ஆசீர்வாதங்கள். இழந்ததை திரும்ப கொடுத்தல், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக அங்கே கடந்து செல்லக்கூடியதாக அங்கே இருக்கு பிரியமானவர்களே. ஏன்னா மனுஷகுமாரன் எதுக்குமே ஆண்டவராக இருக்கிறார், ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய முதல் வருகையின் நாட்களில் அங்கே குறிப்பிட்டிருந்தாங்க. பரிசெயர் சதிசெயரில் ஒரே கம்ப்ளைண்ட், ஓய்வு நாளில் நீங்கள் பார்த்தாங்கன்னா அற்புத அடையாளம் பண்ணுறீங்க, சுகம் கொடுக்குறீங்க, சுஸ்தமாக்குறீங்க என்று சொல்லும்போது, நியாயப்பிரமாணத்தை கொடுத்த நான் நியாயப்பிரமாணத்தை நான் மீறுவேனா? ஓய்வு நாளுக்கும் நான் ஆண்டவராக இருக்கிறேன் என சொல்லி அவர் அங்கே குறிப்பிட்டிருந்தார். இப்படியாக எல்லா அந்த ஓய்வு நாளும், எல்லா அந்த காரியங்களும் அது சரியான ஒரு அர்த்தம் என சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, எல்லா நாளும் ஓய்வு நாள், எல்லா தேவ ஜனங்களுக்கும் ஓய்வு என்பது தேவன் தரும் ஓய்வு. அதன் மூலம் விசுவாசம், நம்பிக்கை, பற்றுறுதல் என்பது அது கடந்து வரக்கூடியதாக அங்கே இருக்கு. இதை குறித்து தான் எபிரேயர் 4:9 அது குறிப்பிடப்படுது. அது வாசிங்க, எபிரேயர் 4:9. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. சோ தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல், ஓய்வு என்பது எப்பதாங்க? வசனம் சொல்லுது இனி வரக்கூடியதா இருக்கிறதுன்னு சொல்லி அவர் முதலாம் சபையில் அங்கே சொல்லியிருந்தார். இனி வரக்கூடியது என சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, நம்ம பேசிக் கிளாஸில் பார்த்ததான் அந்த நாள், இனி வரக்கூடியது எல்லாமே என்னக்கூடியது தேவனுடைய ராஜ்யம்.
ஸோ அவர் சொஸ்தமாக்கின காரியங்கள் எல்லாமே அது வரக்கூடிய அவருடைய வந்திருத்தலின் நாட்களில் நிறைவேறக்கூடிய இழந்ததை திரும்ப கொடுத்தலின் காலங்கள். அன்பான சகோதர சகோதரி, ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் ஓய்வு நாள் பற்றின சத்தியமாக அங்கே இருக்கு. இப்படி அவர்கள் வருத்தப்பட்டு பாரப்பட்டு அவர்கள் காண்கிறவர்கள் எல்லாருமே எதை எதை இழந்தாங்களோ அதெல்லாம் அவர்களுக்கு அருளப்படும் என்பதாக நம்ம சொல்லி பார்க்கணும் இந்த ஓய்வு நாளில். அப்போ பாஸ் ஓவரில் என்ன சத்தியம் இருக்குது? ரெண்டாவது டைட்டில் நம்ம பார்த்துட்டோம்னா அந்த பாஸ் ஓவர் பற்றின சத்தியம், பஸ்கா பற்றின சத்தியம் என்ன சொல்லும் பொழுது, பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து எல்லா பஸ்காவையும் சரியா அனுசரிச்சாருங்களா இல்லைங்களா? அவர் முதல் வருகையில் இருந்துட்ட பொழுது அனுசரிச்சார். கொஸ்டின், கடைசி பஸ்காவை அனுசரிச்சாரா இல்லையா? மரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி அனுசரிச்சாரா அனுசரிக்கலையா? அனுசரிச்சாரு, மறந்துடாதீங்க, டவுட்டே வேண்டாம். அனுசரிச்சாரு. அனுசரிச்சதுக்கு அப்புறம்தான் அவர் புதிய நியமத்தை அங்கே கொடுக்குறாரு. என்ன? அந்த அப்பம் மற்றும் திராட்சரசம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாரு? அந்த அவர் ஒரு யூதனாக அதை நிறைவேற்றி முடிச்சுட்டு தான் என்ன பண்ணுறாரு? புதிய நியமங்களை அங்கே கொடுக்குறாரு. டவுட்டே வேண்டாம் அன்பான சகோதர சகோதரிகள். அப்படி அந்த பஸ்கா அது அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்துச்சு. முதல் பஸ்கா யாருக்கு விடுதலை கொடுத்துச்சு? தலைச்சன் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்துச்சு. ஃபஸ்ட்டு தலைச்சன் பிள்ளைகளுக்கு தான் கொடுத்தது. பிற்பாடு தான் யூத ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து போகும்படி அந்த ராம்சேஸ் அங்கே கட்டளை கொடுத்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இப்போ பஸ்காவுக்கு புதிய நியமனம் கொடுத்துருக்கிறாரு. அப்பம் என்னுடைய சரீரம், திராட்சை ரசம் என்னுடைய ரத்தம், இது புதிய உடன்படிக்கைக்கான என்னுடைய ரத்தம், புதிய உடன்படிக்கையாக அங்கே பார்க்கப்படுது. பிரியமானவர்கள், அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய ஒரு வகுப்பார் சுவிசேஷ யுகமாகிய இந்த இருளிலிருந்து காப்பாற்றப்பட இருக்கிறார்கள். எப்படி தலைச்சன் பிள்ளைகள் அங்க காப்பாற்றப்பட்டாங்களோ அதே மாதிரி சுவிசேஷ யுகம் என்கிற இந்த இருண்ட யுகம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுங்க? சுவிசேஷ யுகம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? தேங்க்யூ பிரதர். அதோடு கூட அக்னாலேஜ்மெண்ட் எங்கே கிடச்சிது? பென்டிகாஸ்டல் டே. பென்டிகாஸ்டல் டேல தான் அக்னாலேஜ்மெண்ட் ஜூயிஷ் பீப்புளுக்கு, அவர்களும் ஆவிக்குரிய வகையில் வரணும், புரஜாதிகளும் எல்லாருமே வருவதற்குண்டான அக்னாலேஜ்மெண்ட் என்பது பிளெஸிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்பதாக நம்ம சொல்லி பார்க்குறோம். இப்படி சுவிசேஷ யுகம் அங்கே ஸ்டார்ட் ஆகி கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்ததுலேருந்து அங்கே ஸ்டார்ட் ஆகி அவர் தான் என்னங்க முதல் புது சிருஷ்டி. தேங்க்யூ பிரதர். ஸோ முதல் புது சிருஷ்டி அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்களா? இந்த இருண்ட யுகம் எல்லாமே அதுக்குள்ள யார் இருக்கிறாங்கன்னா தலைச்சன் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க காப்பாற்றப்படணும். அவங்க காப்பாற்றுறதுக்கு இஸ்ரேல் தேசத்தில் எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்றுறதுக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சு? அடிக்கப்பட்டது போல இங்க பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டாரு. யார் இந்த இருண்ட யுகத்துல காப்பாற்றப்பட இருக்கிறார்கள்னா யார்? சபை வகுப்பார் என்கிற தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்பட இருக்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரி, எவ்வளோ ஒரு மாபெரும் சத்தியம் அங்க இருக்கு பாருங்களேன். ஸோ இப்படி இந்த பாஸ் ஓவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே நியமனம் பண்ணி கொடுத்து தலைச்சன் பிள்ளைகள் இப்படியாக சங்காரமாகாதபடிக்கு அந்த இருண்ட யுகத்திலிருந்து அடுத்த யுகத்துக்குள்ள போறதே யாருனால? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய பலியின் புண்ணிய ஜீவியம். அது முதலாவது யாருக்கு சாற்றப்படுது? தலைச்சன் பிள்ளைகளாகிய திருச்சபை வகுப்பாருக்கு தான் சாற்றப்படுது. பிற்பாடுதான் பிற்பாடுதான் உலக ஜனங்களுக்கு அது கடந்து வருது, இந்த புண்ணிய கிரயத்தினுடைய காரியங்கள். ஸோ நமக்கு சாற்றப்படுது, அவர்களுக்கு கொடுக்கப்படுது. அதுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஒரு பெரிய பாடம், அதை நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். ஸோ பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படியாக அவருடைய அந்த புதிய நியமனம், புதிய உடன்படிக்கை நமக்கு என்ன கொடுக்குது என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வச்சோம்னா சரியானபடிக்கு நம்ம பிதாவின் மேலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேலே நம்ம விசுவாசம் வச்சு பிதாவினிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது தலைச்சின் பிள்ளைகளாக நாம் காப்பாற்றப்படுவதற்கான அவருடைய புண்ணிய கிரயம் நமக்கு முதலாவதாக சாற்றப்படுகிறது. பஸ்காவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு பிரியமானவர்களே. அதனால தான் 1 கொரிந்தியர் 11
மன்னிக்கணும், 1 கொரிந்தியர் 11:26 சொல்லுது, ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஏன் நாம மரணத்தை தெரிவிக்கணும்? கர்த்தர் வருமளவும் தெரிவிக்கணும்னு சொல்லும்போது இதுவும் நீங்க தெரிஞ்சிருக்கலாம். அவர் வருமளவும் என சொல்லும் பொழுது அவர் வந்துட்டாருங்களா இல்லையா? அப்புறம் ஏன் நாம் அனுசரிக்கிறோம்? ஏன் நாம் அனுசரிக்கிறோம்? கர்த்தர் வந்துட்டார். கொஸ்டின் என்ன இருக்கு? அவர் வருமளவும் அனுசரிக்கணும். அவர் வந்துட்டாருங்களா இல்லையா? அப்புறம் ஏன் அனுசரிக்கிறோம்? கேள்வி புரியுதா? பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் அவர் கிரைஸ்ட், அவர் அனாயிண்டட் கிரைஸ்ட். தலை ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு, சரீரம் ரெடி ஆயிடுச்சுங்களா? ரெடி இல்லை. கிரைஸ்ட் அந்த கிரைஸ்ட் இது சேர்ந்தது தான் என்ன சொல்லும் பொழுது முழுமையான கர்த்தர். அப்போ வந்துட்டாரு கர்த்தர். ஆனால் சரீரமாகிய சபை இன்னும் என்ன பண்ணலீங்க? அதனால தான் நாம் அனுசரிச்சுட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? 144,000 கவுண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இங்கே நீங்களும் நானும் உட்காந்து சப்ஜெக்ட் கேட்கவும் தேவையில்லை, இந்த பந்தி அனுசரிப்புக்கு நேராக போகவும் தேவையில்லை. புரியுதுங்களா? இது நம்ம கேட்டது தான், ஜஸ்ட் ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பாஸ் ஓவர்லேருந்து கிடைக்கக்கூடிய சத்தியம். மூன்றாவதாக புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இதில் என்ன சத்தியம் தேவன் கொடுத்துருக்கிறாரு? ஏன்னா எல்லாமே அர்த்தப்படுத்தக்கூடியதாக இருக்குன்னு நம்ம சொல்லி வந்துக்கிற பொழுது, புளிப்பில்லா அப்ப பண்டிகை. புளிப்பு பாவம், புளிப்பு என்பது பாவம். புளிப்பு என்பது நாம் நடந்துக்கக்கூடிய சில நமக்குள்ள காணப்படக்கூடிய துர்குணங்கள், நம்மளுக்கே தெரியாம அது ஆழமாக பதிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள். என்னதான் நாம் எடுத்து போட முயற்சி செஞ்சிட்டாலும் உள்ள போய் இந்த மூளையினுடைய அடி பாகத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பழைய மனுஷன் ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணிடும்? நல்ல மாவையும் புளிப்பா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இப்படி அந்த யூதர்கள் அவர்கள் அந்த புளிப்புகளை அவங்களுடைய வீட்டுகளிலிருந்து முதலாவது அங்கே அகற்றி இருக்கணும். அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை பாஸ் ஓவர் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த புளிப்புகளை எல்லாம் அவர்கள் அகற்றினவர்களாக அங்கே இருக்கணும். இப்படி அந்த புளிப்பு என்பது பாவத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும் பொழுது இந்த புளிப்புகளை எல்லாம் அகற்றிவிட்டு அந்த தேவனுக்காக தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று அவர்கள் நாங்கள் எகிப்திலிருந்து கடந்து வந்திருக்கிறோம், இது எங்களுக்கு தேவன் கொடுத்துட்ட ஒரு அருமையான வாய்ப்பு, இதை நாங்கள் பண்டிகையாக ஆசரிக்கிறோம் என சொல்லும் பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த 7 நாள் அளவரும் அவங்க சந்தோஷித்த பூரிப்போட கூட அந்த பண்டிகையை ஆசரிக்கிறாங்க. வருஷம் அப்படியாக அவங்க ஆசரிச்சுட்டு வந்தாங்க. இப்பொழுதும் அங்கே ஆசரிக்கிறவர்களாக அங்கே இருக்கிறாங்க என சொல்லி பார்க்கும். இப்படி அந்த யூத ஜனங்கள் தாங்கள் எகிப்தின் அடிமையிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம், இது உங்கள் பிள்ளைகளுக்கும் கூட நீங்கள் சொல்லுங்கள். யாத்திராவும் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே காணப்படும். இது உங்கள் பிள்ளைகளுக்கு கூட சொல்லி நீங்கள் நித்திய நியமமாக கட்டளையாக நீங்கள் இதை கடைபிடிக்கணும். புளிப்பில்லா அப்ப பண்டிகை 7 நாள் அளவும் அங்கே ஆசரிக்க வேண்டும் என்பதாக அங்கே சொல்லி. ஸோ 7 days பரிசுத்தமான காரியங்கள் அங்கே காணப்படணும். அதான் வசனத்தில் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 5:8, ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு நேர்மை உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகை ஆசரிக்க கடவோம். ஸோ சகோதரர் ரசல் பிரதர் அவர்கள் நிறைய இடத்துல இதுக்குண்டான காரியங்கள் அவர் நோட்ஸாக கொடுத்துருப்பாரு. ஒரு பகுதியை மட்டும் நம்ம பார்க்கலாம். ரீஃபரன்ஸ் நம்பர் 5191. 7 நாட்கள் என்பது சந்தோஷம் மற்றும் ரட்சிப்பினுடைய பூரணத்தை அல்லது முழுமையை குறிக்கின்றதா இருக்கின்றது. 5191. ஸோ 7 நாள் அதில் என்ன இருக்குன்னா சந்தோஷம். நாங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தோம், அதை நாங்கள் பண்டிகையாக ஆசரிக்கிறோம். அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அடிமைகளாக இருக்கக்கூடியதனுடைய அந்த வீரியம் என்னங்கிறது அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடக்குமுறையில் அவங்க காணப்படுகிறவர்களுக்கு தான் அதனுடைய தன்மை அங்கே புரியும். பிரியமானவர்கள், அப்படிப்பட்ட முறையிலிருந்து அவங்க வெளியே வந்தது கொண்டாடக்கூடிய அந்த சந்தோஷம் அது ஒரு வித ரட்சிப்பு, அதனுடைய பூரணத்தை முழுமையை அங்கே குறிக்கக்கூடியதாக அங்கே. இது அவர்களுக்கு நேரடியான அர்த்தம். நமக்கு என்ன கொடுக்கக்கூடியதாக இருக்கு என சொல்லும் பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே, அது நாம ஜீவனுக்குள்ள கடந்து வருவதும், நாம் ராஜ்யத்தில் பிரவேசித்து நாம கர்த்தருடைய அந்த எப்படி சொல்லலாம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கீழாக இருக்கக்கூடிய
அவருடைய ராஜ்யத்தை இது அடையாளப்படுத்தக்கூடியதாக அங்கே இருக்குது என சொல்லி நம்ம பார்க்குறோம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 4வதாக ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ், வாரப்பண்டிகை அல்லது வாரங்களின் பண்டிகை. அது லேவியர் 15:21 அது காணப்படக்கூடியதாக அங்கே இருக்குது என சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, இந்த வார பண்டிகையில் நம்ம அதிக கவனம் கொடுக்க வேண்டியதாக அங்கே இருக்குது. ஸோ நீசான் 16 நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க ஆன்சர். அங்கே என்ன பண்ணுறாங்க? கதிர்கட்டை அசைவாட்டக்கூடியது. இதில் என்ன தேவன் அங்கே இப்போ ஒரு படிப்பினை கொடுத்துருக்கிறார்? ஸோ கதிர்கட்டை அசைவாட்டுவது என்பது எப்போ நடந்துச்சுங்க? நீசான் 16. கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்போ மரிச்சார்? கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்போ மரிச்சார்? நீசான் 14. அவர் உயிர் தெழுந்தது நீசான் 16. ஸோ எக்ஸாக்டாக நம்முடைய பிரதர் எதுக்கு கோட் பண்ணுறாருன்னா, இந்த கதிர்கட்டை முதற் பலனாகிய கதிர்கட்டை அசைவாட்டுதல் என்பது கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததற்கு நிழலான ஒரு காரியமாக அங்கே இருக்கு என ஒரு படிப்பினை, அருமையான ஒரு படிப்பினை. ஏன் தேவன் அந்த முதற் பலனாகிய அந்த அறுப்பிலிருந்து எடுத்துட்டு அசைவாட்டுறாங்க பார்த்தீங்களா, அதை அவர் அங்கீகரிக்கிறார். லேவியர் 23:10-14-15 வசனங்களில் அதனுடைய பகுதிகள் அங்கே இருக்கும். எப்படி அது அசைவாட்டுவது என்பதும், எப்படியாக அந்த பலியை செலுத்துவது என்பது, போஜன பலி, அந்த காரியங்கள்லாம் அங்கே இருக்கும். அப்படி தேவன் அதை சுகந்த வாசனையாக அங்கீகரிக்கிறார் என சொல்லி அந்த லேவியர் 23 அங்கே காணப்படும். 11வது வசனத்திலிருந்து அங்கே காணப்படும். சுகந்த வாசனையாகிய முதற் பலன் யார் தெரியுங்களா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த இடத்துல என்ன நடக்குது என சொல்லும் பொழுது, பிரியமானவர்களே, 2 விதமான அறுப்பு அந்த இடத்துல நடைபெறுகிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன? நீசான் 16 கதிர்கட்டை அரிப்பு அசைவாட்டுறாங்க இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க ரீப்பிங் பண்ணியிருக்கணும், அறுவடை செஞ்சுருக்கணும். அறுவடை செஞ்சால் தான் என்ன பண்ண முடியுங்க? அவங்க அசைவாட்ட முடியும். அப்போ அங்கே ஒரு ஹார்வெஸ்ட் நடந்திருக்கு. பிற்பாடு இந்த வாரங்களின் பண்டிகையில் 50 நாள் காத்திருந்து மறுபடியும் இன்னொரு அறுவடை அங்கே இருக்கும். மொத்தம் 7 டேஸ்க்கு அப்புறம் 50th டே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சரியாக 1 மாதம் 3 வாரங்கள் அங்கே எடுக்கும்னு நினைக்கிறேன், 50 நாட்களுக்கு. அந்த இடத்துல ஒரு ரீப்பிங் அந்த இடத்துல காணப்படும். என்ன சொல்ல வரோம்னா, ஃபர்ஸ்ட் ரீப்பிங் வார்கோதுமை, பார்லி ஹார்வெஸ்ட் அங்கே நடந்திருக்கும் பிரியமானவர்களே. செகண்ட் என்னன்னு சொல்லும் பொழுது கோதுமை அறுப்பு, அதுதான் அந்த 50th டேல நடக்கக்கூடிய அறுவடை. புரிஞ்சுக்கலாம். நீசான் மாசத்துல 2 அறுவடை அங்கே காணப்படும், வார்கோதுமை, பார்லி ஹார்வெஸ்ட். அந்த பார்லி ஹார்வெஸ்ட்ல முதற் பலனாகிய கதிர்கட்டை அசைவாட்டுவது என்பது கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய பலியை அது குறிக்கக்கூடியதாகவும், 50வது நாள் கழிச்சு என்ன நடக்குதுங்க? புரியுதுங்களா? கோஆப்ரேட் பண்ண முடியுதா? 50வது நாளில் ஒரு ரீப்பிங் நடந்து அந்த இடத்துல ஒரு புதிய ஒரு போஜன பலியை செலுத்துங்கள் என சொல்லி அந்த இடத்துல காணப்படும். வசனம் கூட நம்ம வாசிச்சிடலாம். லேவியர் 23ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை இப்போ வாசிங்க. 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். தேங்க்யூ. இந்த இடத்துல 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50வது நாள், இந்த கவுண்டிங் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த 50வது நாளில் என்னப்படுது? அந்த இடத்திலும் ஒரு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்டிங் என்னன்னா பார்லி ஹார்வெஸ்ட், அதனுடைய கதிர்கட்டை அசைவாட்டுவது என்பது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு அது அவருடைய பலியையும் அது அவர் தேவன் அங்கீகரிச்சதையும் அது அடையாளப்படுத்தக்கூடியதாக. பிற்பாடு வார பண்டிகை என்கிற 7 வாரங்கள் கழித்து 50வது நாளில் கோதுமை அறுப்பினுடைய அந்த போஜன பலியை செலுத்தக்கூடிய பகுதியாக அங்கே இருக்கும். இது நிழலில், புரியுதுங்களா? இப்படியாக அந்த ஒரு போஜன பலி 50வது நாளில் அங்கே காணப்படுது. இப்போ 17வது வசனத்தை நீங்க வாசிங்க, அதுல ஒரு டிஃபரன்ஸ் நீங்க நம்மளுக்கு சொல்லணும். 17 வாசிங்க. நீங்கள் ஒரு மரக்காலிலே 10ல் 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாய் இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலன்களாக கொண்டு வந்து. போதும். தேவனுக்கு புளிப்பு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குங்களா பிடிக்காதா? ஆனா வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இது எப்படி அவர் அங்கீகரிப்பாரு? வசனம் பொய் சொல்லாது, தேவனுக்கு புளி பிடிக்காது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் ஒரு மரக்காலிலே 10ல் 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையா இருக்கிற 2 அப்பமும் எப்படி இருக்கணுங்களாமா? புளிப்பா தயாரிக்க சொல்றாங்க.
முதல்ல வந்து என்ன நடந்தது? பார்லி ஹார்வெஸ்ட்டில் முதற் கதிர்கட்ட அசைவாட்டுறாங்க. தேவன் சுகந்த வாசனையாக இருக்குன்னு சொல்லி அங்கீகரிக்கிறாரு. 2வது நியமத்தில் இங்கே பார்க்குறோம் பிரியமானவர்களே, 50வது நாளில் என்ன நடக்குதுன்னா, 50வது நாளுக்கு பிற்பாடு இந்த இடத்துல என்ன பண்ணுது? புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாக இருக்கிற 2 அப்பங்கள். புளிப்பு எப்படி தேவன் அங்கீகரிக்க முடியும்? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நடந்ததுல புளிப்பு இல்லை. கர்த்தர் புளிப்பே இல்லாதவராக என்ன பண்ணிட்டாருங்க? அவருடைய பலி செலுத்திட்டார். அப்போ புளிப்போட இருக்கிறது யாரு? நம்ம தான். ஆன்சர் நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ நம்ம தான் அந்த புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாக இருக்கிற 2 அப்பங்கள். 2 அப்பம் யார் தெரியுங்களா? இதுவும் நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். ஒன்று சபை, இன்னொன்று சிம்பிள். சபை திரள் கூட்டம் 2 பேரும் சேர்ந்து என்னவா இருக்கிறாங்க? புளிப்பா இருக்கிறாங்க, பாவமா இருக்கிறாங்க, பாவிகளா இருக்கிறாங்க. அதையும் தேவன் எப்படி அங்கீகரிக்க முடியும் தெரியுங்களா? 50வது நாள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் பரமேறின பிற்பாடு என்ன கிடைச்சது? பென்டிகாஸ்டல் டே. பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டு தேவன் அங்கீகரிக்கிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த முதற் பலன் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சீங்கன்னா, நீங்கள் புளிப்பாக இருந்துட்டாலும் நான் என்னவா பார்க்குறேன்? நீதிமான்களாக நான் பார்க்குறேன். நீதிமான்களாக பார்க்கப்படுறதுனால தான் இந்த புளிப்பு என்பதை தேவன் அவருடைய நீதியின் வஸ்திரம், கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய நீதியின் வஸ்திரத்தினால நம்மளை அங்கீகரிக்க முடியுது. அன்பான சகோதர சகோதரி, ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான் எவ்வளோ ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்குது பாருங்க. இப்படி அந்த ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸில் ரொம்ப நம்ம கவனம் செலுத்த வேண்டியவங்களாக அங்கே இருக்கும். இப்படி அந்த ஒரு வார்த்தை, அந்த புளிப்பு என்கிறது, அதை குறித்து சகோதரர் அந்த இடத்துல குறிப்பிடுறார். பிரியமானவர்களே, அதனுடைய இபிசி கொஞ்சம் மிஸ் ஆகுது. அது இந்த காரியங்கள் தான் வரும். இந்த 2 அப்பங்கள் என்பது ஒன்று சபையையும் இன்னொன்று திரள் கூட்டத்தையும் அடையாளப்படுத்தும். ஸோ இப்படியாக அந்த ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸில் என்ன நடக்குது என சொல்லும் பொழுது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த முதல் நீசான் 16 அவருடைய உயிர்த்தெழுதலை அது அடையாளப்படுத்தக்கூடியதாகவும், பிற்பாடு சபை மற்றும் திரள் கூட்டத்தினுடைய அங்கீகரிப்பு, அவர்களுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர்களும் கர்த்தாக்களாக மாறக்கூடியதை, அதை தேவன் அங்கீகரிக்கக்கூடியதை அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. 50வது நாள் பென்டிகாஸ்டல் டே. அதில் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டதின் மூலமாகவே திருச்சபையின் பிள்ளைகளாக வரும்படியான வாய்ப்பு அந்த இடத்துல கடந்து விடுகிறது என்பதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் வசனம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஸோ நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கும்படிக்கு நாம நீதியா இருக்கிறோங்களா? இல்லை. எதன் மூலம் நம்ம நீதியாக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய புண்ணிய கிரியம், அதனுடைய மேலே நாம் வைக்கக்கூடிய விசுவாசம், அதன் மூலமாக நீதியின் வஸ்திரம் நமக்கு மேலே போற்றப்படுகிறது. நாம் தேவனுக்குள்ள தேவனுடைய நீதியாக இருக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்பதாக நம்ம சொல்லி பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரிகள், ஸோ அந்த 50வது நாள் என்பது இந்த பெந்தகோஸ்தே நாளை அடையாளப்படுத்தக்கூடியதாக அங்கே இருக்கு. டிபிஃபையிங் த லிட்டில் ஃப்ளாக் அண்ட் த கிரேட் கம்பெனி அட் த டைம் ஆஃப் தேர் அக்செப்டன்ஸ் த்ரூ த மெரிட் ஆஃப் த கிரேட் ஹை ப்ரீஸ்ட். ரீப்ரின்ஸ் நம்பர் 2271 அங்கே இருக்கிறதாக சொல்லி பார்க்குறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸோ இப்போது நாம் 5வது பண்டிகையினுடைய சத்தியத்தை நம்ம பார்க்கலாம். ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ், எக்கால பண்டிகை. எக்கால பண்டிகை எப்போ அங்கே அனுசரிக்கும்படி தேவன் சொல்லியிருந்தார்? ஞாபகப்படுத்த முடியுதா? திஸ்ரி 7வது மாதம் அதனுடைய 1ஆம் தேதி. தேங்க்யூ. ஸோ திஸ்ரி ஃபர்ஸ்ட் 7th month ஆஃப் ஃபர்ஸ்ட் டே அங்கே எக்காலம் துணிக்கப்படும். அது எக்கால பண்டிகையாக இருக்கும். இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணணும்? தங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் செஞ்சிட்ட காரியங்கள் எல்லாமே எண்ணி பார்த்து மனஸ்தாபப்படணும். இப்படி 10 நாட்கள் அவர்கள் மனஸ்தாபத்திற்குள்ளாக வருத்தப்பட்டு, நாங்கள் இந்த மாதிரி மீறுதல் அடைஞ்சிட்டோமே என சொல்லி அவர்கள் மனஸ்தாபத்திற்குள்ளாக இருக்கிற பொழுது அந்த பாவ நிவாரண நாள் கடந்து வரும். ஸோ 10 days அவங்களுக்கு அங்கே டைம் கொடுக்கப்படுது. எக்கால பண்டிகை துணிக்கப்படுகிற பொழுது
இதைத்தான் வந்து இந்த ரோமன் கேத்தலிக்கில் என்ன பண்ணிடுவாங்க, மனஸ்தாபப்படணும் வருத்தப்படணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த சின் ஆஃபரிங்கிற பேர்லாம் வந்து வேற ஒரு இதுக்குள்ளே போயிட்டாங்க. அன்பான சகோதர சகோதரர், அப்போ அந்த காரியங்கள்லாம் நமக்கு இங்கே வேண்டாம். ஸோ எக்காலம் எதை அடையாளப்படுத்துகிறது என சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் வந்திருந்த பொழுது ஒரு எக்காலம் தொனிச்சுது. அது வனாந்தரத்தில் அந்த எக்காலம் கூக்குரலிட்டுச்சு. அந்த எக்காலம் யாருங்க? யோவான் ஸ்நானகன். ஆன்சர் நீங்களே தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. தேங்க்யூ. இப்படி யோவான் ஸ்நானகன் இஸ்ரேலர்களுக்கு கொடுத்த ஒரு அறை கூவலாக அங்கு இருந்துட்டார். வாசிக்கலாம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடியுள்ள வசனங்கள். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. ஸோ வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் எக்காலம் அங்க தொனிச்சுது. கர்த்தர் அந்த இடத்துல அவர் தன்னுடைய ஊழியத்தை அங்க ஸ்டார்ட் பண்றார். இப்பவும் எக்காலம் தொனிச்சிட்டு இருக்கு. இப்பவும் யார் வந்திருக்காங்க? யூத ராஜசிங்கம். அவர் ராஜாதி ராஜாவாக இன்சார்ஜ் எடுத்துட்டு வந்திருக்காரு. எக்காலம் எப்படி தொனிச்சுது? அவருடைய வந்திருத்தலின் நாட்களில் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் மூலமாக அநேக சத்தியங்கள் அங்க வருது. ஸோ யோவான் ஸ்நானகனாக, யோவான் ஸ்நானக வகுப்பாராக இங்க இருக்கக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகள் அவர்கள் எக்காலம் கொடுத்து எல்லாரையும் இந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வருவதற்காக பிரயாசங்கள் ஏறெடுக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக எக்கால சத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பந்தி அனுசரிப்புக்கு முன்பாக நம்ம காணப்படுறோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய கரைத்திரைகள் எல்லாமே நாம நீங்கி பரிசுத்தப்படுத்தி மனஸ்தாபப்பட்டு ஏற்ற இரக்கங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நாம் மறந்து மன்னிச்சு அந்த அகாப்பே அன்பை நம்ம இடத்துல வெளிப்படுத்த நம்ம முயற்சி செய்யணும். இப்படி நம்ம மனஸ்தாபப்பட்டு நாம் அங்கே போகிற பொழுது 6வதாக ஒரு சத்தியம் பாவ நிவாரண பலியின் மூலமாக தேவன் அங்கே படிப்பினையாக கொடுக்கிறார் என்கிறதாக நம்ம சொல்லி பார்க்கணும். அன்பானவர், த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அட்டோன்மெண்ட் டே என்பதாக நம்ம சொல்லி பார்க்கணும். ஸோ பாவ நிவாரண நாள் இது எக்ஸாக்டாக பஸ்காக்கும் பாவ நிவாரண நாளுக்கும் எவ்வளோ நாள் டிஃப்ரென்ஸ் இருக்கும்? பஸ்காவுக்கும் பாவ நிவாரண நாளுக்கும் எவ்வளோ நாள் டிஃப்ரென்ஸ்? 6 months. 6 months, கரெக்ட். 6 months. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ யூத ஜனங்கள் முதல் மாசத்துல என்ன பண்றாங்க? ஒரு அறுவடை பண்றாங்க. அதுல பார்லி ஹார்வெஸ்ட் ரீப்பிங் இருக்கு, இன்னொன்று வீட் ரீப்பிங், அதாவது கோதுமை அறுவடை. கோதுமை அறுவடையும் அங்கே காணப்படுது. எங்கே? முதல் மாசத்துல. பிற்பாடு மறுபடியுமான ஒரு இது பண்ணணும் இல்லைங்களா? ஒரு வருஷத்துல ஒரு தடவை அறுவடை பண்ணால் போதுமா? அதனால சும்மா தானே கிடக்கும். அப்போ மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? ரீப்பிங்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து விதை விதைப்பாங்க, மறுபடியும் அது வந்து விளைஞ்சு வரும். அப்போ அங்கே ஒரு ரீப்பிங் தேவை. பிரியமானவர்களே, தேவன் பண்டிகையாக 3 காரியங்களை தான் வந்து கடைபிடிக்கும்படியாக சொல்லியிருக்கார். இப்போ 7 பண்டிகை இருக்கு, ரைட், அது நியமங்களாக இருக்கு. இதில் பண்டிகைகளாக சந்தோஷமாக கொண்டாடும்படி 3 பண்டிகைகள் தான் அங்கே இருக்கு என சொல்லி நம்ம பார்க்கணும். என்னென்ன பண்டிகை என சொல்லும் பொழுது, அறுப்புக்கால பண்டிகை ஃபர்ஸ்ட் மந்த். அதுலேயே 2 பண்டிகை இங்கே காணப்படும். ஒன்று புளிப்பில்லா அப்ப பண்டிகை, இன்னொன்று அறுப்புக்கால பண்டிகை. அதில் தான் இந்த வாரங்களின் பண்டிகை, அதாவது இப்போ பார்த்துட்டு வந்தீங்களா 50th டே ஹார்வெஸ்டிங் எல்லாம், அந்த ஃபர்ஸ்ட் மந்த்லேயே 2 பண்டிகை நிறைவேறிடும். என்ன? புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஒன்று, அந்த வார பண்டிகையின் மத்தியில் வரக்கூடிய அந்த அறுப்புக்கால பண்டிகைகள் என்பதாக 2 ரீப்பிங். அங்கே 2 ரீப்பிங்கில் அது எல்லாமே என்னதாங்க? இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடியது. ஃபர்ஸ்ட் சந்தோஷம் எகிப்திலிருந்து வந்ததுக்குண்டான ஒரு பிரதிபலனாக அதை சந்தோஷத்தை அனுபவிக்கணும். பிற்பாடு அந்த அறுப்புக்கால பண்டிகையின் காலத்தின் மூலமாக வரக்கூடிய ஒரு பண்டிகையை ஆசரிக்கும்படி அங்கே சொல்லியிருக்கிறாரு. இது வசனத்தில் இருக்குதா? 3வதாக ஒரு பண்டிகை என்னன்னா சேர்ப்பு கால பண்டிகை. 3 பண்டிகைகள் இருக்குது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கூட நம்ம வாசிச்சலாம், கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். யாத்ராகமம்
23:16. நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும். ஒரே நிமிஷம் சிஸ்டர். முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகை ஒன்று வந்துருச்சுங்களா? செகண்ட் திங் படிங்க. வருஷ முடிவிலே நீ உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. ஸோ ஒன்று என்ன சொல்லும் பொழுது ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட், அதுதான் அறுப்பு கால பண்டிகை. பிற்பாடு அந்த வசனத்துடைய கடைசியில் நம்ம பார்த்துட்டோம்னா சேர்ப்பு கால பண்டிகை, அதை என்னன்னு சொல்லலாம்னா த ஃபீஸ்ட் ஆஃப் இன்கேதரிங், சேர்ப்பு கேதர் பண்ணுறது. அன்பான சகோதர சகோதரி, இந்த இடத்துல 2 பண்டிகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவதாக யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் அது காணப்படும். அதுதான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. பஸ்கா பண்டிகை என அங்கே இருக்கும். பண்டிகை பஸ்கா பண்டிகை என இருந்துட்டாலும் அது பஸ்கா என்பது என்னங்க? அந்த ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கான நியமம். புரியுதுங்களா? அதுவும் பண்டிகை தான். பட் சந்தோஷமாக அவர்கள் கொண்டாடும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது என்பது, அதாவது பண்டிகையாக ஆசரிக்கணும் என சொல்லி கொடுப்பது இந்த அறுப்பு கால பண்டிகை. பாருங்க, அதிலே வருது பாருங்க, அறுப்பு கால, அந்த முந்தின வசனம் போங்க. அறுப்பு கால பண்டிகை, பிற்பாடு சேர்ப்பு கால பண்டிகை, அதோடு கூட புளிப்பில்லா ஆப்ப பண்டிகை என்பது யாத்திராகமும் 12ஆவது அதிகாரத்தில் அங்கே காணப்படும். பிரியமான சகோதர சகோதரி, அப்போ அந்த வார பண்டிகைகள், மன்னிக்கணும், இந்த பாவ நிவாரண நாள், அது கர்த்தர் இயேசு கிறிஸ்து காளையாக அடிக்கப்பட்டார். ஆட்டுக்குட்டியாகிய திருச்சபையின் பிள்ளைகள் அவர்கள் முதற் பலனானவர்களாக இருக்கும்படி அவர்களுடைய அந்த பலி அந்த இடத்துல காணப்படுகிறதாக நம்ம சொல்லி பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரி, ஸோ இப்படியாக இந்த பாவ நிவாரண நாள் என்பது எப்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய முதல் வருகையில் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக அங்கே மரிச்சிருந்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ பாவ நிவாரண நாளிலிருந்து நமக்கான சத்தியம் என என்ன சொல்லும் பொழுது, பிரியமானவர்களே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என சொல்லி யோவான் ஸ்நானகன் கர்த்தரை அந்த இடத்துல அவர் பிரஸ்தாபம் படுத்திட்டு, அந்த இடத்துல என்ன காரியம் நடக்குதுங்க? என்ன காரியம் நடந்துச்சுங்க? கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்திற்கு நேராக கடந்து செல்கிறார். பிரியமானவர்களே, இப்படியாக அந்த பாவ நிவாரண நாளுக்கு ஆயத்தமாகுதல் என்கிற ஞானஸ்நானத்தின் மூலம் அவர் தன்னுடைய பலியின் ஜீவியத்தை அங்கே தொடங்குறாரு. அங்கிருந்து அவருடைய பலியின் ஜீவியம், மரணத்திற்குள்ளான பலியின் ஜீவியம் அங்கே உதயமாகி அதனுடைய நிறைவேறுதல் என்பது சிலுவையில் அது முடிஞ்சதாக சொல்லி பார்க்குறோம். பிரியமான சகோதர சகோதரி, இப்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த ஞானஸ்நானம் முதல் கொண்டு சிலுவை மரணம் வரைக்கும் அவருடைய பலியின் ஜீவியம் எதற்காக என சொல்லும் பொழுது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காகவே அவர் இப்படியாக தன்னுடைய ஜீவனை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தது அது அடையாளப்படுத்தக்கூடியதாக. அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அதற்கே உண்டான ஆயத்தமாகுதல் அந்த இடத்துல வருதல் காணப்பட்டுச்சு. வாசிக்கலாம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஸோ பிரியமானவர்களே, ஸோ பாவ நிவாரண நாளில் காலை அடையாளப்படுத்துகிறது கர்த்தர் இயேசு கிறிஸ்து. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பது என்ன? மீட்கும் பொருள் கான்செப்டில் கொடுக்கப்படும். அப்போ பாவ நிவாரண நாளில் அவர் செலுத்திட்டதான அந்த காலை பலி என்பது, பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த இடத்துல யாருக்கு அந்த பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லும் பொழுது, பிரதான ஆசாரியனுக்கும் அவனுடைய உறவினர்களுக்கும் அந்த காலை பலியினுடைய அந்த பலியானது அவசியமாக இருந்துச்சு. இப்படியாக ஆசாரியர்கள் ஆகும்படிக்கு நாம இருக்கிறோம் என சொல்லும் பொழுது, முதலாவது அந்த காலை பலி பிரதான ஆசாரியன் தனக்காகவும் தன்னுடைய உறவினர்களுக்காக என சொல்லும் பொழுது, பிரியமானவர்களே, அந்த பலியானது
திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் விசேஷமாக இந்த அழைப்பில் அர்ப்பணிப்பில் காணப்படக்கூடிய அற்ப விசுவாசிகளாக அல்லது தங்களை இந்த ஓட்டத்தில் குறைவாக ஓடக்கூடிய அந்த திரள் கூட்டத்திற்கும் அதனுடைய புண்ணிய கிரியம் முதல்ல அப்ளை ஆகுது. காளை பலி, அன்பான சகோதர சகோதரிகளே, பிற்பாடு அந்த வெள்ளாட்டுக்கடாவுடைய பலி அங்கே நிறைவேறுது. வெள்ளாட்டுக்கடாவுடைய பலி எதற்கு அடையாளமாக இருக்கு என சொல்லும் பொழுது அது திருச்சபையின் பிள்ளைகளுடைய பலி. இதன் மூலம் அந்த ரத்தம் சிந்துதலினால ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படுகிறது. அப்போ மீட்கும் பொருளினுடைய விஷயத்துல நாம உள்ள வர்றோமா என சொல்லும் பொழுது இல்லை. அதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அது தேவ ஆட்டுக்குட்டியாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரித்தல் மாத்திரம்தான் மீட்கும் பொருளினுடைய காரியங்கள் அங்கே இருக்கிறது என சொல்லும் பொழுது, பிரியமானவர்களே, இப்போ திருச்சபையின் பிள்ளையினுடைய பலி என்பது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை போல அந்த காளை என்பது என்னன்னா வலிமை மிகுந்ததாக இருக்கும், திடகாத்திரமாக இருக்கும், அவர் பரிபூர்ணமாக இருக்கக்கூடியதை அடையாளப்படுத்துது. ஆனால் நம்மளது அப்படி இல்லை. நாம் ஆட்டுக்குட்டியாக பலம் குன்றினவர்களாக அங்கே இருக்கும், பாவத்துக்குள்ளே இருக்கிறோம். அதனால தான் அந்த சின்ன ஆட்டுக்குட்டியை அதை அடையாளப்படுத்தும்படி தேவன் அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்துருந்தார். ஸோ பிரியமானவர்களே, இவ்வாறு திருச்சபையினுடைய பலியும் அங்கே சேர்ந்துகிற பொழுது தான் உலக ஜனங்களுக்கு, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படுது, அவர்கள் அங்கீகரிக்கப்படுறாங்க. ஏன் இன்னும் மரணம் இந்த ஜனங்களுக்கு நடந்துட்டு இருக்கு என சொல்லும் பொழுது, பிரியமானவர்களே, சபையினுடைய நிறைவு முழுமை அடைகிற பொழுது பிரதான ஆசாரியனாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஆசீர்வாதமும் உயிர்த்தெழுதலையும் அவர் கொண்டு வரக்கூடிய பகுதி அங்கே நிறைவேறக்கூடியதாக அங்கே இருக்கு. இது பாவ நிவாரண நாள். இது 6வது ஒரு சத்தியத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. அன்பானவர்களே, பிற்பாடு இறுதியாக இருக்கக்கூடியது கூடார பண்டிகை. கூடார பண்டிகைக்கு நம்முடைய ரசல் பிரதர்னுடைய நோட்ஸ் அல்லது இபிசி எதுவுமே அங்கே இருக்காது. ஆனால் கூடார பண்டிகை என சொல்லி 2 தலைப்பின் கீழாக சகோதரர் கிறிஸ்துவின் வாழ்க்கை, அதில் 399 மற்றும் 400 பகுதிகளில் 2 பாடங்கள் பேசியிருக்காரு. ஆனால் கூடார பண்டிகை என்கிற தலைப்பில் இருந்துட்டாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய நாட்களில் கூடார பண்டிகை எப்படி அனுசரித்தார், அந்த நாட்களில் அவர்களுக்கு நடந்துட்ட அந்த நிகழ்வுகள் தான் அங்கே இருக்கும். பிரியமானவர்களே, அப்போ இந்த கூடார பண்டிகை என்பது எதை அடையாளப்படுத்துது? கூடார பண்டிகை என்பது, பிரியமானவர்களே, அவர்கள் வனாந்தரத்தில் அவங்க கூடாரம் போட்டதாக நாம் சொல்லி பார்த்தோம். அதை ஞாபகப்படுத்தும்படி தன்னை தாழ்மைப்படுத்திக் கொள்வதற்கு, மேட்டிமைக்குள்ளாக போக கூடாது என்பதற்காக ஒரு கோணம் அங்கே இருந்துட்டாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே அங்கே இருந்தாங்க. இப்படியாக அந்த கூடார பண்டிகை என்பது 8 நாட்கள் அங்கு அனுசரிக்கக்கூடியது என்பதை அடையாளப்படுத்தும் பொழுது, கூடார பண்டிகையினுடைய 7 நாட்கள் மேசியாவின் ராஜ்யம். அந்த மேசியாவின் ராஜ்யத்தில் பூமியின் பலன்கள் அது நன்றி செலுத்தக்கூடியதாக அங்கே மாறும். தேவனுடைய அந்த ராஜ்யம் அதனுடைய இறுதி பாகத்தில் என்ன நடக்கும் என்ன சொல்லும் பொழுது, 8ஆம் நாள், அந்த வசனம் கூட நீங்கள் வாசிக்க முடியுங்களா? லேவியர் 23ஆம் அதிகாரம் 36 கொஞ்சம் வாசிங்க. 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அது ஆசரிக்கப்படும் நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஸோ 7 நாள் என்பது கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அந்த 7 நாள் என்பது ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாகும். 8ஆம் நாள் என்பது ஏஜஸ் டு கம், ஏஜஸ் டு கம், யுகா யுகம். அங்கே என்னங்க, அழுகையும் இல்லை, கண்ணீரும் இல்லை, மரணமும் இல்லை என்பதாக சொல்லி பார்ப்போம். பிரியமானவர்களே, இப்படியாக தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிற்பாடு அந்த யுகா யுகத்தையும் அந்த 8ஆம் நாள் அடையாளப்படுத்தக்கூடியது இந்த கூடார பண்டிகையினுடைய சத்தியமாக அங்கே பார்க்கப்படுது. பிரியமானவர்களே, இப்படியாக அந்த ராஜ்யத்தில் இழந்ததை திரும்ப கொடுக்கவும், எல்லா தவறுகள், எல்லா கன்னிகைகள் எல்லாமே இல்லாமல் அந்த ராஜ்யம் ஏதேனை போல மாறக்கூடியதும், பிற்பாடு 8வது நாள் அது மிகுந்த பரிசுத்தமாகவும், அது நித்திய ஜீவனோடு ஜனங்கள் அவர்கள் யுகாயுகத்திற்கும் அவர்கள் கீழ்ப்படிதலோடு இருக்கக்கூடியதையும் அடையாளப்படுத்தக்கூடிய கூடார பண்டிகையினுடைய அர்த்தமாக அங்கே இருக்கு. பிரியமானவர்கள்,
இப்படியாக இந்த பண்டிகைகள், அது குறிச்சிட்ட காரியங்கள், அது கர்த்தரோடு கூட அவருடைய பலி, அவருடைய தியாகம், அதோடு கூட சபையினுடைய பங்கு இருக்கக்கூடியது இந்த கூடாரம் மன்னிக்கிறேன், இந்த பண்டிகைகள் மூலமாக நமக்கான பாடமாக அங்கே இருக்குது என சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ 7 ஃபீஸ்ட்ஸ், இந்த 7 ஃபீஸ்ட்ஸ் மூலியமாக அருமையான ஒரு படிப்பினைக்குள்ளாக நாம் இப்போ கடந்து வந்திருக்கிறோம் என சொல்லும் பொழுது, யூத பண்டிகைகளிலிருந்து நமக்கான பாடங்கள், பிரியமானவர்களே, அந்த என்னென்ன பாடங்கள், என்னென்ன தலைப்புகள் என சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஓய்வு நாள், கர்த்தருடைய பஸ்கா, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, வார பண்டிகை. இந்த வார பண்டிகையில் தான் அந்த 50 நாட்கள் காரியங்கள். எக்கால பண்டிகை, அது துணிக்கும் பொழுது அவர்கள் குற்ற மனசாட்சி உள்ளவர்களாக, பாவத்துக்கு விலகினவர்களாக அங்கே இருக்கணும். அதனால் அந்த ட்ரம்பட்டு ஊதப்படும் திஸ்ரி 1ஆம் தேதி. பிற்பாடு பாவ நிவாரண நாள், அது 10ஆம் அதே திஸ்ரியில் 10ஆம் தேதி நடக்கும். பிற்பாடு கூடார பண்டிகை என்பது அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். 15ஆம் தேதி அது ஸ்டார்ட் ஆகும். 5 நாள் கழித்து 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். 7 days அது நடக்கும். பிற்பாடு 8th day அது அதுவும் ஒரு பரிசுத்தமான நாளாக இருக்கும். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் நம்ம அங்கே பார்த்துருக்கோம். இந்த நாட்களில் தான் அந்த கூடாரங்கள் அவங்களுடைய பெரிய பெரிய மில்லேனியர்ஸாக கூட இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன கூடாரம் போட்டுட்டு அவங்க அந்த 7 days 8 days அங்கே கேதர் ஆகி தங்களுடைய பண்டிகையை அவங்க ஆசரிக்கக்கூடியவர்களாக அங்கே இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, சப்ஜெக்ட்ஸ் பாட்டோம். இதில் நமக்கான பாடம் என்ன? எபிரேயர் 12:1 முற்பிதாக்களுடைய பட்டியல் 11ஆம் அதிகாரத்தில் கொடுத்துட்டு 12:1 அவர் சொல்லுவார். வாசிங்க எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோടെ ஓடக்கடவோம். ஸோ பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் நாம் தள்ளிவிட்டவர்களாக, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு நம்ம ஓடணும். நாம் இந்த ஒரு பலியின் ஜீவியம் செய்கிறோம். இந்த ஒரு பந்தி அனுசரிப்புக்கு முன்பாக நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக அநேக பாடங்கள் நமக்கு கொடுக்கப்படுது. இப்படியாக நமக்கு பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலும் நமக்கே உண்டான நெருக்கங்கள் அங்கே இருக்கும். நமக்கே உண்டான தள்ளுமுள்ளுதல்கள், பாவம் செய்வதற்குண்டான காரியங்கள் எல்லாம் இருந்துட்டாலும் நம்முடைய ஓட்டம் சரியானபடி ஓடி முடிக்க நமக்கு முன் இருக்கக்கூடிய அவரே நமக்கு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருந்து அவரையே நாம் இறுக பிடித்து கொண்டவர்களாக ஓட வேண்டும். இதுவே இன்றைய நாளில் யூத பண்டிகையிலிருந்து நமக்கான பாடங்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழாக தேவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பில் தியான பகுதியாக நம்ம தியானிச்சிருக்கோம். பொறுமையோடு கூட கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆம்.